அதாவது போர் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எடப்பாடி அவர்கள் வந்து என் பர்த்டேவை யாரும் கொண்டாடக்கூடாது, அங்கே போர் நடந்துட்டு இருக்கு, வீரர்கள்லாம் எல்லையில இருக்காங்க அப்படின்னு, அதனால யாரும் கொண்டாடக்கூடாது, என்னை வந்து சந்திக்க கூட கூடாது அப்படின்னாங்க. ஆனால் போர் நிறுத்தம் சொன்னோடனே எல்லாரோடைய வியூ எங்கே போச்சு அப்படின்னா, 2 விஷயம் போருக்காக நிறுத்தப்பட்டது. 2 விஷயம், ஒன்று ஐபிஎல் மேட்ச்சு, இன்னொன்று எடப்பாடி அவர்களுடைய பர்த்டே. இந்த வடிவேல் சொல்றாருல, ஐயோ வாசலை பார்த்துட்டு நேரம் நம்மளை தர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நேரம் எல்லாரும் இபிஎஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதுல என்னன்னா, என் பிறந்த நாளை யாரும் கொண்டாடாதீங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னதும் அதிமுக காரங்க தானே கொண்டாடக்கூடாது, நாங்கள் இல்லைன்னு பிஜேபி ஒரு பெரிய படையை கிளம்பி எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு போய் அது கிட்டத்தட்ட அப்படி ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோவை நம்ம பார்த்துருக்க முடியாது. அது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் சொல்றாருல ஒரு டைலாக், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அதே மாதிரி பிஜேபி காரங்க வந்து யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க, அவங்களா முடிவு பண்ணிட்டு ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அதிமுக. அதாவது நேற்று அதையுமே கூட மீமா வந்தது. இந்த பக்கம் என்னடான்னா, அதிமுக கூட்டணின்னு அமித்ஷா அறிவிக்கிறாரு, போர் நின்று போச்சுன்னு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. இப்ப எந்த கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்குங்கிற மாதிரி நேற்று மீம்ஸ் பார்க்க முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. ஐயா எடப்பாடிக்கு எப்படி மோடிஜியோ அது மாதிரி மோடிஜிக்கு ட்ரம்ப். இவர் சொல்றது அவர் கேட்பாரு, அவர் சொல்றது இவர் கேட்பாரு. இவர் சின்னஜி, அவர் பெரியஜி, பெரியஜி, அவர் ரொம்ப பெரிய. ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னா, போய் எடப்பாடி அவர்களை பார்த்து, அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே இப்போ இவ்வளோ ஆண்டுகளாக நம்ம பிஜேபி தமிழிசை அவர்கள் தாமரை மலரம்னதுல இருந்து மீடியாக்குள்ள அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க பாப்புலரா. ஆனா பிரதமர் மோடி பிறந்த நாளே இவங்க 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் கொண்டாடினாங்களானே நமக்கு சந்தேகமா இருக்கு. எடப்பாடி அவர்கள் பிறந்த நாள் 12ஆம் தேதினா 10ஆம் தேதியே போய் பார்த்து வாழ்த்துறதெல்லாம் திடீர்னு இதெல்லாம் எப்ப நடந்தது? இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லைங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அந்த மெரினா பீச்சுக்குள்ள முன்னாடி போனீங்கன்னா அந்த தலைவர்கள் போட்டோ இருக்கும், அது பின்னாடி போய் போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் டம்மி பீஸை நிற்க வச்சுட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க போய் எடுத்துக்கிறாங்க, நயினார் நாகேந்திரன். எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, நான் நினைச்சேன் அந்த ஒரு ஃபோட்டோவை தான் பார்த்தேன். அந்த ஒரு ஃபோட்டோவில் தமிழிசை சவுந்தரராஜன் தான் நின்னாங்க, ஆனால் பக்கத்தில் நின்னாங்க. இந்த பக்கம் நயினார் நிற்கிறார். மாநில தலைவர் என்னமோ நயினார் தான், ஆனால் தமிழிசை மெயினாக காட்டுறாங்களே. என்ன விஷயம் பார்த்தா, அடுத்து அவர் தரப்புலேருந்து ஒரு ஃபோட்டோ காப்பி போட்டிருக்காரு. யார்? நயினார் அவர்கள். அவர் வந்து பூ கொடுத்து பக்கத்தில் பின்னாடி அம்மாவோட படமும் தெரிற மாதிரி ஆளுக்கு ஒரு காப்பி போட்டு வெளியே, அதாவது அவங்கவுங்க இருக்கிற ஃபோட்டோவை அவங்கவுங்க ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஏற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் பீச் அப்படின்னீங்க, இல்லைன்னா இந்த பிஜேபியில் அந்த ஒருத்தர் கையில் சிரிக்காமல் இருப்பார்ல, எல்லாரும் கூட ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இல்லைன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஐ லவ்னு போட்டு ஊர் பேர் இருக்கும், நம்ம சென்னைன்னுட்டு, அதுக்கிட்ட அங்கே போகிறவங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இல்லை இப்போ கூட்டணின்னு வந்துட்டோம், அது உறுதியா இருக்குன்னு காட்ட வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஐ லவ் எடப்பாடி அப்படின்ட்டு பிஜேபி காரக்குள்ள போய் நாங்க ரொம்ப ஒத்துமையா இருக்கோம் பாருங்க அப்படின்னு காமிச்சு. ஏன்னா இலைக்கு மேலதான் ரெட்டை தாமரை மலரணும் போனவங்க எல்லாம் இது ஒரே மன மகிழ்ச்சியோட போயிட்டாங்க. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்த தானத்திலிருந்து பல விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே அவங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்குமா என்னவோ, ஏதாவது அளவுக்கு அதிகமாக பேசி இப்போ அது வைரலாகி அதிமுக தரப்புல கட்சியில வைரல் ஆகிறதுக்காகவே ஒரு பேச்சாளர் வச்சிருக்காங்க. செய்யறதெல்லாம் அதிரடியா இருக்கும். தண்ணியில எடுத்துட்டு போய் தெர்மாகோல் விடுவார் பார்த்தீங்களா நம்ம செல்லூர் ராஜு. அவர் இன்னைக்கு வந்து பிறந்த நாளை கொண்டாடிக்கிறார் ஏகபோகமா. என்னன்னா இந்த 2 10 ரூபாய்க்கு ஒரு விசிறி விற்பாங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் விசிறி. அதுல அவருடைய பேர், எடப்பாடி அவர்களுடைய பேரை ஒட்டி அதை வந்து எல்லா தொண்டர்களையும் கொடுத்து ஏதோ தேர்தல் அடிக்குமே. இது எனக்கு என்னமோ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போனோம்னா, விஜயோட இந்த சிவகாசியில கொடாம்பாக்கம் ஏரியா பாட்டுல விசிறி சின்னம் நயன்தாராவே விசிறி விட்டு எல்லாருக்கும் இதை கொடுத்துருவாங்க. ஒருவேளை அதுல இருந்து எதுவும் அந்த பாட்டு நேற்று நைட்டு பார்த்துருப்பாரு, அதை அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டுட்டு இருக்காரு போல. அதை கையில கொடுத்து வாழ்க எடப்பாடியார் ரொம்ப நேரம் கட்டோட அவர் பக்கத்துல இருக்க ரொம்ப நேரம் எடப்பாடின்றது ஒரு பேச்சுக்கு செல்லூர் ராஜு பத்தி ஏதோ சொன்னோடனே இவர் பதறாரு, என்னையதான் கோத்து விட்டுறாரு மாத்தி எதை கத்தி அப்படின்னு. அவரு வந்து புரட்சி தலைவி அம்மா வாழ்க அதுக்கும் அழகாரு. எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாள் அதை பத்தி சொல்லுங்க. நீ பக்கத்துல இருந்த ஒரு பதவி போய் வருங்கால முதல்வர் எடப்பாடியார், இதுக்கு மேல நம்ம இருந்தா இவனுக்கு நம்மளை போத்துட்டுருவாங்க, கொடுத்த காசோட எக்ஸ்ட்ராவா கூறாங்க அப்படின்ட்டு அவர் அந்த இடத்த விட்டு பேட்டி கூட கொடுக்காம கிளம்பிட்டாரு. அவரு இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீங்க கவனிச்சீங்களா? அதாவது நீங்க எல்லாமே மோடிஜி தான். ஆமா, மோடி எங்கள் டேடின்னு சொன்னவர், அவர் பின்னாடி வருவோம். இவர் வந்து நீங்க ராணுவ வீரர்களுக்கு, அதாவது அவங்க எங்க வராங்கன்னா, அவங்க சொல்ல வந்தது வேற. ஏன்னா இது ராணுவத்துக்கு ஆதரவா தமிழ்நாடு முதலமைச்சர் பேரணி போறாரு, முன்னேற்றி எல்லாம் கலந்துக்கிறாங்க. இது சிபிஎம் மட்டும் போல நினைக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் கூட போறாங்க. ஒரு இது நடக்குது.
திமுக ராணுவத்துக்கு ஆதரவா போயிருச்சு இல்ல, அத வந்து டம்மி பண்ணணும். ஆமா, அப்ப என்ன பண்ணணும்னா ராணுவம் எங்க எல்லையில போய் போராட்டுச்சுன்னு அவர் பேசிட்டார். இவருதான் போய் எல்லையில நின்று இருக்கணும். ஆனா இவங்க கட்சிக்கு இதே வேலைதான். ஏன்னா இவரு சொன்னார் பாத்தீங்களா, 1000 பேரை எடப்பாடியார்கள் இப்ப சொன்னா அதிமுக இருந்து 1000 பேரை நான் கூட்டிட்டு எல்லைக்கு போவேன். முதல்ல 1000 பேர் இருக்காங்களா அவங்க கூட பின்னாடி, அது தெரிஞ்சு பேசணும். 1000 பேருக்கும் துப்பாக்கி பயிற்சிங்கிறது இருக்குல்ல, நீங்க சும்மா கையில வச்சிருக்கிறவங்களாம் சுற்ற முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. தொண்டர்கள் கூடுதலாவே இருக்காங்க வச்சுப்போம். போன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே உங்களை 7 தொகுதியில 3வது இடத்துக்கு தள்ளினாங்க. அவங்க சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்கள், அதாவது அம்மையார் சொன்னாங்க ராணுவ கட்டுப்பாட்டோட ஆட்சி இருக்கு அப்படின்னு விமர்சனத்தை இவங்க லிட்டரலா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, ராணுவ கட்டுப்பாடுன்னு நம்ம ராணுவத்துக்கே போலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவரு கேட்கிற மாதிரி பரவ முடியுமான ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து ரெக்கையை வச்சு பரவ, அந்த மாதிரி நீங்க ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கீங்கன்னா ராணுவத்துல போய் சேர்ற அளவுக்கு அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் அவருடைய அந்த உணர்வு நாட்டுக்கு ஒண்ணுனா போகணுன்றதை நம்ம பாராட்டலாம் அப்படிங்கிற எல்லையோட தான் அதை வைக்கணும். செல்லூர் ராஜு அவர்களுடைய அந்த பேச்சு அவரு எங்க போறாருன்னா, நீங்க வந்து யாரை பாராட்டணும், பிரதமர் அவங்க எல்லாம் கொண்டு போய் சொல்றாங்கன்னா அதை யாரும் வாங்கி ராணுவ வீரர்களை பாராட்ட வேண்டியது இல்ல. ஏன்னா இந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் பண்ணது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் பிரதமரோ ராணுவத்துறை அமைச்சர் தான். நீங்க அவர் தானே பாராட்டணும். இவங்க 3 பேரை பாராட்டணும். நானும் இதை குண்டடி வாங்கி சாக யாரு, ராணுவ அவன் செத்த குடும்பத்துக்கு, யாரோட குடும்பத்துக்கு நட்டோம், ராணுவ வீரரோட குடும்பத்துக்கு நட்டோம். ஆனா அவனை பாராட்டக்கூடாதான். இந்த மிஷினரி இருக்குன்னா அந்த மிஷினரி சுட்டாதான் குண்டு போகும், தானா போய் விழுந்துருமா? அப்ப நான் சொல்றேன், EVM மிஷின் இருக்கு, மக்கள் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, உனக்கு தானா ஓட்டு விழுந்துரும். எதுக்கு நீங்க மக்கள் கிட்ட போய் கேன்வாஸ் தேர்தலில் நிக்கிறீங்க? மிஷினே எல்லா வேலையும் செஞ்சிருமே. இதுல என்னன்னா பிஜேபி காரங்க கூட ஸ்டேட்மெண்ட் சொல்லல, ராணுவ வீரர்களா போராடினாங்க, மோடிஜி தானே காரணம், பிஜேபி காரங்க வாயில இருந்தே வரல. இவங்க அநியாயத்துக்கு இந்த லெவலுக்கு போயிட்டாங்க. தூக்குங்க, ஆனா இப்படி ஒரே செம்பு தூக்குற மாதிரி பேசாதீங்க. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது என்னன்னா பிஜேபி செய்யற தவறுகளுக்கெல்லாம் நீங்க பொறுப்பாற இடம் வருது இல்ல, அதுதான் உங்களுக்கு கூடுதல் சிக்கலாகவும் இருக்கு. ஒவ்வொரு முறையும் கோர்ட்ல அடி வாங்கும் போது, கேஸுகள்ல சிக்கும் போது பிஜேபி செய்யறதுக்கு எல்லாம் நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்னு போய் மைக்க ஏடிஎம்கே கிட்ட தான் போட போறாங்க. அதனாலதான் இங்க அமித்ஷா அவர்கள் 11ஆம் தேதி 1 வாரம் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு வந்து கூட்டணின்னு அறிவிச்சு. இந்த 1 மாசத்துல 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆனா இல்லைங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதிமுக இன்னமுமே ஒரு சிக்கல்ல தான் இருக்கு. ஏன்னா மோடி அங்க பண்றதெல்லாம் நம்ம சமாளிக்க வேண்டிய தேவை வருது. ஜெயக்குமார் அவர்கள் பிரஸ் மீட்ல இருந்து பாதியில நாளைக்கு பேசுவோம் இதுவரைக்கும் சொல்லிட்டு போனது இல்லை. கூட்டணி அமைச்சர் அவர் பதட்டப்பட்டு ஓடக்கூடிய அளவுக்கு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி. இப்ப திமுக வந்து ஒரு பேரை நடந்தது, இந்த மாதிரி வந்து ராணுவ வீரர்கள் அவ்வளவு ஆசை தான் நீங்க நடத்த வேண்டியதுதானே. மோடி அவர்கள் பேனர் வச்சிருக்கீங்க, மோடிஜி அவரை வந்து யூனிஃபார்ம், மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டு உலகத்திலேயே மோடி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு போருக்கு ஒரு பிரதமருக்கு யூனிஃபார்ம் போட்டு பேனர் வச்சது இவங்களா தான் இருப்பாங்க. நீங்க ஒரு பேருக்கு நடத்த வேண்டியது தானே. காசும் செலவாகக்கூடாது, களத்திலேயே இறங்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஏதாவது தற்குறித்தனமா ஏதாவது பேட்டி மட்டும் கொடுத்துட வேண்டியது, அப்புறம் எல்லாரும் கழிவுகளையும் ஊத்திட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் எங்கேயா பிரஸ் மீட்ல சொல்றது என்ன இன்னுமே வந்து தெர்மாக்கோல்னே கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்புனா, இப்படி பண்ணா அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஐடியா வந்து ஸ்கூல் லெவல்ல ஒரு சின்ன டேங்குக்குன்னா அது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அது லாஜிக் இருக்கு, ஆனா எந்த அளவுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்கோர்ஸ் இன்னொரு நாள் அவரு மன்னிர் மைந்தர் அங்க மிகப்பெரிய அளவுக்கான வேலைகளை அவர் செய்யட்டும். அது அக்யூமுலேட் ஆகி வந்ததுன்னா நமக்கு நிச்சயமா பிரச்சனை இல்லை. இப்ப இதுக்கு நடுவுல இவ்வளவையும் சமாளிக்கிறதுக்காக தொண்டர்களும் கூட இந்த தொகுதியை நம்ம தான் நிக்கணும். அதாவது இது வரைக்கும் ஏன் கடந்த காலத்துல அது கலைஞர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அவர்களோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ இவங்க யாரும் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை அறிவிக்கலைன்னா எந்த தொகுதியை யாருக்கு கொடுக்குறதுங்கிற சண்டை வந்துடக்கூடாது. கடைசி நேரத்தில் சொன்னா இப்போ இல்லைன்னு தெரிஞ்சா அந்த ஊர்ல இது பிஜேபிக்கு தான் போக போகுது, இல்லை இது வந்து வேற கூட்டணி தேமுதிக தான் போக போகுதுன்னா அங்க இருக்க லோக்கல் ஏடிஎம் கேட்கற வேலை வர மாட்டான். அதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவன் 1 வருஷம் கேப் இருந்தா எதிர்கட்சிக்கே கூட போயிடலாம், திமுக கூட போய் சீட்டு வாங்கிக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளிட்டு போகிறது ஸ்ட்ராட்டஜிக்கலா செய்வாங்க. இவங்க இவ்வளவு ஏர்லியா ஆரம்பிச்சது அப்படிங்கிறதே கூட ஒரு பெரிய அளவுக்கான பின்னடைவா. ஆசைப்பட்டு வச்சாரு தரத்தன்னு கையை பிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சாங்க. பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு எப்படி கையை பிடிச்ச கடற்கடன்னு இழுத்துட்டு போய் இப்படி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தானே அவரை கூட்டணியில உட்கார வச்சதுதான் வேற கதை. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எல்லாத்தையும் இப்படி தூக்கி தூக்கி தாரவாத்து கொடுத்துடுறாரு. நாளைக்கு இவர் தொகுதியும் அவர் அப்படிதான் தாரவாத்து கொடுத்துருவாரு. கடைசியில அதிமுகன்ற ஒண்ணு வந்து இந்த மாதிரி முக்கிய மாவட்டங்கள்ல இல்லாமலே போயிடும் அப்படின்னு
தொண்டர்களுக்கு சூழ்நிலை புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மளாவது முடிச்சுப்போம். குறைஞ்சபட்சம் எடப்பாடி அவர்கள் இப்படியாவது பேசலாம். இல்லைங்க, தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க, அவங்க பேச்சை நான் கேட்டுதான் ஆகணும், நான் இதுல அவங்க பேச்சை கேட்கலன்னா எனக்கு ரொம்ப நிலைமை மோசமாயிடும் அப்படின்னு தொண்டர்களை காரணம் காமிச்சாரு எடப்பாடி அவர்கள் வந்து இந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான இது ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தி தொகுதியெல்லாம் கொடுக்க முடியுங்கிற இடத்துல அவருக்கு இருக்கணும். ஆனா இந்த தொகுதியெல்லாம் இடத்துக்கு போயிருக்கிறது அது அதிமுகவும் நல்லது இல்ல, கூட்டணிக்கும் நல்லது இல்லைங்கிறது தொண்டர்களுடைய குரலா இருக்கு. அவரு இப்போதைக்கு அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ரெட்டையில கைக்கு வாங்கி சமாளிச்சுட்டு அப்புறம் ஏதாவது நம்ம தொகுதி பங்கீட பத்தி வேலை காட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம். அதாவது எடப்பாடி அவருடைய பிறந்த நாள் அது ஒலி பிறக்கிறதா, அந்த கூட்டணி ஜெல் ஆகுறதுக்கு என்னன்னா தமிழ்நாடு முழுக்க பிறந்த நாள் கொண்டாட்டம் ஆப்வியஸா நடைபெறும். ஏன்னா அவர் போர் ராணுவ வீரர்கள்னாரு, சீஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க, போர் நிறுத்தம் வந்துருச்சு. அப்போ தமிழ்நாடு முழுக்க கொண்டாட தான் போறாங்க. அங்கங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் ஜாயின் பண்ணி ஒன்னா வந்து நிக்கிறாங்க. சீரியல் எல்லாம் வந்து காட்டுவாங்க. ஒரு நாடகம் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், மெகா சங்கமம், இந்த நாடகம் அந்த நாடகம், அந்த மாதிரி மெகா சங்கமம் வேலையிலே இவங்க இறங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு நடக்குதா, நடந்தா அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுது, ஜெல் ஆகுதா, இல்ல போன எலெக்ஷனுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட சண்டை போட்டு வராம இருக்காங்களா, என்ன மூஞ்சி வச்சு பாக்குறது ஒருத்தர். இது போக இன்னைக்கு பாமக மாநாட்டுக்கு வேற எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு நைனார்லாம் வாழ்த்து போட்டிருக்காப்புல. அவங்க நாளைக்கு இன்னைக்கு முழுக்க அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க கூட்டத்துல இருந்து. அட்லீஸ்ட் வாழ்த்துக்களாக எப்படி வருது, பிரேமலதா வேற ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா கூட்டணி இல்ல, நான் தனியா கூட நின்னுக்கிறேன், இல்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். ஆனா அந்த ராஜ்யசபா ஏன்னா இந்த வாட்டி எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு, அதாவது அந்த உச்சரிப்புன்றது மாறி இருக்கு. இவர்கிட்ட வழக்கமா ஒரு டோன் வச்சிருப்பாரு. இல்லன்னு சொல்ல மாட்டாரு, ஆமாவும் சொல்லலாம், பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், 6 மாதம் கழித்து பார்க்கலாம், விஷயம் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு இப்படிதான் கூட்டணிக்கு சொல்லிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி அந்த நேரம் வரும்போது பார்க்கலாம், நேரம் வரும்போது அப்படின்ட்டு டக்குனு போய் திருது கூட்டணி வச்சாரு. இப்ப அதே தான் தேமுதிகவும் அதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றாரு. தேமுதிக போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரஸ் மீட்ல, இந்த மாதிரி ஒரு எம்பி சீட்டு தேமுதிக காமி அப்படின்னு காலம் வரும்போது சொல்றாரு, இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு போயிட்டு. ஸோ அவங்க எப்படி எடுத்துட்டாங்கன்னா, இவர் இப்படி சொன்னா அப்ப செய்ய போறாருன்னா அர்த்தம், அதனால அந்த ஒரு எம்பி சீட்டு நமக்கு தான், கூட்டணி இவங்களோட தொடர்ந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மனநில அவங்க இருக்காங்க. நாளைக்கு யாரையாவது பிறந்த நாள் சொல்றாங்கிறது ஒரு செய்தி, சொல்லலைங்கிறது ஒரு செய்தி. அது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுது அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.